இன்றைய தினம் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட்டு பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த 2020ஆம் ஆண்டு இந்த கல்விக் கொள்கை 2019ஆம் ஆண்டு அது டிராஃப்ட் கொள்கையாக வெளிவந்த பொழுது அதை விமர்சனம் செய்து இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகமாக அனைத்து அங்கங்களையும் விரிவாக அறிவியல் பூர்வமாக கல்வியின் தத்துவத்தினை உள்வாங்கி கல்வி தத்துவத்தின்படி இந்த கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறதா என்பது உட்பட ஆய்வுபூர்வமாக அதை விமர்சனம் செய்து புத்தகமாக வெளியிட்டதன் மட்டுமல்லாமல் அதை ஒரு ரிப்போர்ட்டாக நாம் அந்த கல்விக் கொள்கையை வகுத்தவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். நாம் நினைத்தோம் இதையெல்லாம் அவர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஏற்படுத்திய அந்த டிராஃப்ட் கொள்கையை அதை மறுபரிசீலனை செய்து அது ஒரு நல்ல இந்த நாட்டிற்கு தேவையான கொள்கையாக கொண்டு வருவார்கள் என்று நாம் கருதினோம். ஆனால் இப்பொழுது ஐயா அவர்கள் கூறியது போன்று சுமார் 400 சொச்சம் பக்கம் இருந்த அந்த ஒரு நீளமான ஒரு அறிக்கை சுருக்கப்பட்டு அப்டிராக்டாக இப்பொழுது 66 பக்கங்களிலே வந்திருக்கிறது. நானும் முழுக்க படித்திருக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்த அந்த அஜெண்டா, அந்த திட்டம், அவர்களுடைய அந்த ஒரு அமைப்பு முறைகள், இதில் மாற்றங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தது அனைத்தையுமே ஒன்று கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு கண் துடைப்பாக கன்சல்டேஷன் என்ற ஒரு பெயரிலே இந்தியா முழுவதும் 70,000க்கும் மேற்பட்ட கன்சல்டிங் அந்த ரிப்போர்ட்ஸ் இதையெல்லாம் வாங்கி நாங்கள் பார்த்துதான் இதை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் அதை பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லை என்பதுதான் தெரிய வருகிறது. ஆக இது எங்கோ யாராலோ உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவமாக இன்று நம் முன்பு இந்திய அரசினால் ஏற்கப்பட்டு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றை கேட்கலாம், இந்த காலகட்டத்திலே ஒரு இந்தியாவிற்கு கல்விக் கொள்கை தேவையா என்று. என்னை பொறுத்தவரையில் நாம் இப்பொழுது சந்தித்திருக்கும் பிரச்சனையிலே, இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உட்பட இந்திய மக்களுடைய இந்திய சமூக கட்டமைப்பினை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தற்சமயம் இருந்து வரும் கல்வி இது கல்வியே அல்ல என்பது நம் அனைவரின் கண்கூடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. கண்டிப்பாக இது தேவை. ஆனால் இந்த கொள்கை யார் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி இருக்கிறது. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையே கிடையாது. அமெரிக்க அரசு தேசிய அளவிலே எந்த ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், கல்வி உயர்கல்வியினை அல்லது பள்ளி கல்வியினை அவர்கள் எந்த வகையிலும் இயக்குவது கிடையாது. ஆக இப்படி பல நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். பின்லாந்து இவர்கள் சென்று, நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் அங்கு சென்று கண்டு வருகிறார்கள், அங்கு கல்வி எப்படி பார்க்கப்படுகிறது, அங்கு பழக்கப்படுகிறது என்று. ஆனால் அங்கு சென்று பார்த்தோம் என்றால் அங்கும் ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்றுமே கிடையாது. பாடத்திட்டம் வகுப்பது கூட கீழ்மட்டத்திலே மாவட்ட அளவிலே தான் அங்கு இன்புட், அதற்கு உண்டான தரவுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பரிசீலனை செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் பல கல்வி நிலையங்கள் அமெரிக்காவிலே, பல இங்கிலாந்து போன்று பல நாடுகளிலே, கல்வியிலே வளர்ச்சியடைந்த நாடுகளிலே கல்வி திட்டம் என்பது, பாடத்திட்டம் என்பது அனைத்தும் கீழ்மட்டத்திலே தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. பள்ளிகளே அவருடைய அந்த
கல்வி திட்டத்தினை கரிக்குலம் என்று சொல்லுகின்றோமே அதை உருவாக்குகிறார்கள். ஆக ஒரு தேசிய அளவிலே கல்விக் கொள்கை தேவையில்லை என்பதுதான் உலகத்தினுடைய வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய, அந்த கல்வியிலே உயர்ந்த இடத்தினை பெற்ற நாடுகளினுடைய ஒரு அனுபவமாக இருக்கும் பொழுது, தேசிய அளவில் கல்விக் கொள்கை தேவையில்லை, மாநில அளவில் தேவை, மாவட்ட அளவில் தேவை, பள்ளிகளை நடத்துகிறார்களே அந்த கல்வி நிறுவனங்கள் அவர்கள் அளவிலே தேவை. இதற்கு ஒரு ஏற்பாடு தேவை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு தேசிய அரசு இன்று தேசிய அளவிலே இதை கையாளும் பொழுது இது நமக்கு ஒரு அச்சத்தினை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த கல்வி இந்த கொள்கையிலே பார்க்கும் பொழுது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் என்று ஹையர் எஜுகேஷன் கமிஷன் என்று ஒற்றை ஒரு அதிகார ஒரு அமைப்பை நிறுவுகிறார்கள். அதன் அடிப்படையிலே 4 அதிகார அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இந்த வெர்டிகல்ஸ் என்று கூறினார்களே அதுபோன்று இந்த 4 அதிகார வர்க்க அமைப்புகளும் ஒவ்வொன்றுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. ஒன்று நிதியை கொடுப்பதற்கு, ஒன்று அக்ரெடிடேஷன் அந்த தர சான்றிதழை வழங்குவதற்கு, அதை சரிபார்ப்பதற்காக, இன்னொன்று இந்த ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில்னு சொல்றாங்க. அது பாடத்திட்டத்தினை கல்வி திட்டத்தினை தேசிய அளவில் நிர்ணயம் செய்வதற்கு அப்படி ஒரு திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு அமைப்பு. ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதற்கு மேலே நேஷனல் ஹையர் எஜுகேஷன் அத்தாரிட்டி கவுன்சில், நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் என்று சொல்கின்றார்கள். இந்த அனைத்து 50,000 உயர்கல்வி நிறுவனங்களையும் 1000 பல்கலைக்கழகங்களையும் இயக்குவதற்கு இது போன்று ஒரு அமைப்பு, ஒற்றை அமைப்பு டெல்லியில. சைனாவில் கிடையாது, கம்யூனிச நாடு, அது அங்கு டெமோக்ரசி இல்லை என்று கூறுவோம். அங்கு கூட இது போன்று கிடையாது. அமெரிக்காவில் கிடையாது, பின்லாந்தில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது. சிறு சிறு நாடுகளில் கூட, பின்லாந்து என்பது ரொம்ப சிறிய நாடு, அந்த நாட்டில் கூட தேசிய அளவில் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம், வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவையில்லை என்று கருதுகிறார்கள். பல தரப்பட்ட மக்கள் வாழும் ஒரு தேசம் இது. இங்கு பல சாதிகள், பல மதங்கள், பல கலாச்சார பிரிவுகள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் பல கூறுகளுக்கிடையே, பல சிரமங்களுக்கிடையே, பல கண்டிஷன்ஸ் இவர்களுக்கிடையே அவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு அதிகார அமைப்பு இந்தியாவில் இருக்கின்ற 50,000 உயர்கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கப் போகின்றது என்று கேட்கும் பொழுது இது நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கின்றோமா என்பதுதான் எனக்கு அச்சமாக இருக்கிறது. அதையும் தாண்டி அச்சம், இது கல்வியின் பால் வருகிறதே, அதுதான் மேலும் அச்சத்தை கூட்டுகிறது. ஒரு பொருளாதார திட்டத்தை போடுகிறார்கள், அல்லது என்விரான்மெண்டல் வேற ஏதாவது நாட்டினுடைய வளங்களை பயன்படுத்துவதை போடுகிறார்கள். இதையெல்லாம் கூட இது மத்திய அரசோ மாநில அரசோ எதேச்சதிகாரமாக ஒரு சில சட்டங்களையும் திட்டங்களையும் போட்டு செய்து கொள்ளலாம், செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எது பெரிய விஷயம் என்றால் கல்வி என்பது ஒரு தனி மனிதனை வார்த்தெடுப்பது, பாதிக்கப்பட்ட அனைத்து சமுதாயங்களுடைய வாழ்வியல் ஆதாரம் என்பது கல்வியிலே தான் இருக்கிறது, வேற எந்த ஒரு துறையிலும் இல்லை. கல்வி ஒன்றே மனிதனை செம்மைப்படுத்தும், சமுதாயத்தை செம்மைப்படுத்தும். ஆனால் அங்கே வருவதுதான் இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகாரமான ஒரு மேலிருந்து டாப் டவுன் ஒரு அப்ரோச். அதற்கு ஒரு ஒற்றை அமைப்பு, ஒற்றை அதிகாரம். இது எப்படி ஒரு இவ்வளவு பெரிய நாட்டில் கல்வியை கொடுக்கும்? ஆனால் ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதே கல்விக் கொள்கை ஒன்றை ஏற்றுக்கொள்கிறது, என்னவென்றால் இந்தியாவில் கல்வி அடிமைப்பட்டு கிடக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறது. இந்தியாவில் மாணவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, அப்ரஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறது. இந்த வார்த்தை இல்லை, ஆனால் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறது கல்வி, பிராக்மெண்டட் எஜுகேஷனல் ஈகோசிஸ்டம் என்று கூறுகிறார்கள். சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறது.
ரெகுலேட்டரி சிஸ்டம் இந்தியாவில இந்த யுஜிசி இது போன்ற நிறைய அமைப்புகள் இருக்கிறது. இந்த ரெகுலேட்டரி சிஸ்டம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த கல்வியை சரியாக நடத்தவில்லை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது. அப்போ அந்த எஃபெக்டிவ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அந்த சிஸ்டம் இந்தியாவில் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். லிமிடெட் அக்சஸ் என்று கூறுகிறது. கல்வியிலே அனைத்து பிரிவு மக்களும் அதில் நுழைய முடியாமல் இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோன்று இந்த லிமிடெட் அட்டானமி என்று கூறுகிறார்கள். அதாவது சுதந்திரம் இல்லை, மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் இல்லை, கல்வி நிறுவனங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கு கற்றலின் நோக்கம் அடிப்படையாக இது எட்டப்படவில்லை என்றும் ஏற்றுக்கொள்கிறது. ஆக இது கல்வி இந்த தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது. மாணவர்கள் கற்றல் என்ற ஒரு போக்கில் அவர்கள் அடிமைகளாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, சிந்திக்கும் திறனற்றவர்களாக நடத்தப்படுகிறார்கள் என்றுதான் கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் கூறுகிறது. ஒரு மாணவனின் திறமையை வெளிப்படுத்தும் கல்வி இந்த தேசத்தில் இல்லை என்று கல்விக் கொள்கை சொல்கிறது. ஆக மாணவன் இந்த தேசத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறான், சுயமாக சிந்திக்க முடியாமல் இருக்கிறான். ஆக இப்படி புறையோடி போன ஒரு கல்வியை இப்பொழுது நாம் வைத்திருக்கும் பொழுது இந்த தேசிய அரசு நமக்கு ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறது. சரியான கல்விக் கொள்கையை நாம் போராடி பெறுவதற்கு இதை நான் வாய்ப்பாக கருதுகிறேன். இல்லை என்றால் இப்பொழுது இருக்கும் கல்விக் கொள்கை மட்டும் என்ற நல்லாவாகவா இருக்கிறது? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு வாய்ப்பு தேவை அல்லவா? இதை அவர்கள் திணிக்கிறார்கள் என்றால் நாம் இதை எதிர்த்து நாம் எது சரியோ அதை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றுதானே அர்த்தம். நானும் பார்க்கின்றேன், நிறைய தளங்களில் பேசப்படும் பொழுது இந்த கல்விக் கொள்கையை ஆதரிப்பவர்கள் ஒன்றை மட்டும் கூறுகிறார்கள், இது சரியாகத்தானே இருக்கிறது. இதை எதிர்ப்பவர்கள் வலுவான ஆதாரங்களை கூறுவதில்லை, வலுவான ஒரு தரவுகளை கொண்டு இவர்கள் எதிர்க்கவில்லை. ஆக அவர்களுடைய வாதம் தவறானது, இது சரியான கல்விக் கொள்கை என்று நிறைய பேர் இதை ஆதரிப்பவர்கள் பேசுகிறார்கள். நிறைய பேராசிரியர்கள் ஆதரிக்கிறார்கள், நிறைய துணைவேந்தர்கள் ஆதரிக்கிறார்கள். எனக்கு ஒன்று மட்டும்தான் எனக்கு புரியவில்லை, இவர்கள் கல்வியை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறார்களா? இந்த ஆதரிப்பவர்களை கேட்கின்றேன். இதை நான் எதிர்க்கவில்லை, இதில் சரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த பிரின்சிபல்ஸ் சொல்றாங்களே, அந்த கல்விக் கொள்கை எந்த ஒரு பிரின்சிபல்ஸ் அடிப்படையில இந்த கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்களே, அதுவெல்லாம் சரியானது. நெகிழ்ச்சி இருக்க வேண்டும், தனி மாணவனுடைய அந்த தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்க வேண்டும், உய்ய சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி ஒரு கல்வி தேவை. ரோட் லேர்னிங் இருக்கக்கூடாது, கன்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும், புரிந்து படிக்க வேண்டும். அந்த கான்செப்ட் அண்ட் ரீசனிங், அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள அவன் மாணவன் உள்ளுக்குள் செல்ல வேண்டும். அப்படி ஒரு பேடகாஜி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். லைஃப் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும், சரியானது தானே. எக்ஸாமினேஷன் சும்மா மெமரி கெப்பாசிட்டி அந்த பவரை எடை போடுவதாக இருக்கக்கூடாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், கியூமுலேட்டிவாக, அது தொடர்ச்சியான ஒரு அசஸ்மெண்ட் அப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரியானது தானே. ஆக நாம் இதை வரவேற்கின்றோம், நாம் இதை தவறு என்று சொல்லவில்லை. நோக்கம் சரியானது. இவர்கள் கொண்டு வந்திருக்கும் பிரின்சிபல்ஸ், அதில் ஒரு சில குறைபாடுகள் 1-2 இருக்கிறது. பெரும்பாலான பிரின்சிபல் சரிதான். அவர்கள் முதல் பக்கத்தில் கூறியிருக்கிற பிரின்சிபல் மட்டும் சொல்கின்றேன். மீதி 60 பக்கங்கள் இருப்பது அனைத்தும் அப்பட்டமான ஒரு தவறு என்று கூறுகிறேன். முதல் பக்கத்துல சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல்ஸ்னு ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. அதெல்லாம் சரியானதுதான். ஆனால் இதற்கு இவர்கள் கூறும் இந்த தீர்வு இருக்கின்றதே, அங்குதான் பிரச்சனை இருக்குது. நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலே பேராசிரியராக பணியாற்றிய பொழுது, 20 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றிய பொழுது கேள்விப்பட்ட பெஸ்ட் பிராக்டிசஸ் என்று கூறுகிறோம் அல்லவா, பெஸ்ட் பிராக்டிசஸ், நல்ல பழக்கங்கள், நல்ல பயிற்சிகள் கல்வியிலே, இதுவெல்லாம் பொறுக்கி எடுத்து லிபரல் எஜுகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் பேடகாஜி,
lifelong learning, outstanding research, flexible curriculum. இது போன்ற வார்த்தைகள் இதையெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு கதம்ப கச்சேரி நடந்திருக்கிறது இந்த கல்விக் கொள்கை. இதெல்லாம் நான் 20 வருடத்திற்கு முன்பு கேள்விப்பட்ட விஷயங்கள். ஆக இந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த கல்விக் கொள்கை உள்வாங்கி இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு, இந்த தேசத்தினுடைய வளங்கள், இந்த தேசத்தில் இருக்கும் சமூக கட்டமைப்பு, இந்த மக்களுடைய டெமோகிராபி, இந்திய மக்களுடைய டெமோகிராபிக் கண்டிஷன்ஸ், அவர்களுடைய பொருளாதார நிலை, அவர்களுடைய கல்வி நிலை, அவர்கள் சந்திக்கும் வாழ்வியல் ரீதியான பிரச்சனைகள், இவை அனைத்தையும் உள்வாங்கி இந்த பிரின்சிபிள்ஸ், இதைத்தான் நாங்கள் இதை உள்வாங்கி இதன் மூலமாக செய்ய போகின்றோம் என்று கூறினால் நாம் வணங்கி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். கொள்கை என்பது பெஸ்ட் பிராக்டிசஸ் கிடையாது. நான் இப்படிதான் எக்ஸாம் பண்றேன், இந்த மெத்தட்ல தான் நான் பாடம் நடத்த போறேன். ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், இன்கொயரி பேஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்ன? அது இன்கொயரி பேஸ்டு லேர்னிங்னா என்ன? ஆய்வுபூர்வமான ஒரு கற்றல். ஆய்வுபூர்வமான கற்றல் எங்கிருந்து வரும்? கிரிட்டிக்கல் பேடகாஜி இருக்கணும். அதுக்கு கிரிட்டிக்கல் பேடகாஜினா என்ன பண்ணணும்? மாணவனை அனுமதிக்க வேண்டும் கேள்வி கேட்பதற்கு. வரலாற்றில் இதுதான் என்று தேசிய அரசு ஒரு பாடப்புத்தகம் வைத்தால் மாணவன் அதை எதிர்த்து, இல்லையப்பா நாங்கள் வேறு வழியாக வல்லவா நாங்கள் இதை கேட்டோம், வரலாறு இப்படி இல்லையே, ஆனால் நீங்கள் வேறு மாதிரி திருத்தி என்சிஆர்டி மூலமாக ஒரு புத்தகத்தை கொடுக்கிறீர்களே, அது தவறாச்சே, அப்படி என்று மாணவன் கேட்கின்றான் அல்லவா? அதுதான் இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங் என்பது. அதுக்கு கிரிட்டிக்கல் பேடகாஜி, உய்ய பயிற்சியம், கிரிட்டிக்கல் பேடகாஜி. அதான் பாலோ ஃப்ரையர்லாம் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க 20 வருஷமா 30 வருஷமா, 90கள் முடிய. இது செய்வீங்களா நீங்க? மாணவனை கேள்வி கேட்க அனுமதிப்பீர்களா? இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங், டிஸ்கவரி பேஸ்ட் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங், யார் செய்வது இதை? இதை உங்கள் கல்விக் கொள்கை, உங்களுடைய அந்த பிராக்டிசஸ் கொடுத்திருக்கீங்களா, மெத்தட்ஸ் எல்லாம், இது செய்கின்றது என்றால் வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம், வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் கூறுகின்றீர்களே ஆய்வு ஆராய்ச்சி, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று, அமெரிக்காவிலே நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்று கூறுவார்கள். நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், NSF என்று கூறுவார்கள். அதுதான் அமெரிக்காவில் இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அவர்கள் ஆய்வு செய்தால் அந்த ஆய்வுக்கு உண்டான நிதியை அவர்கள் கொடுப்பார்கள், சரியான ஆய்வுகளுக்கு. அங்கு ஆய்வுக்கு உண்டான பிரச்சனை, ஆய்வுக்கு உண்டான அந்த ப்ராப்ளம் என்று சொல்கின்றோம். ஆராய்ச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் தேவை, அதுக்கு ஒரு டாபிக் இருக்கணும், அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அது சரி என்று நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் பார்த்து எடை பார்த்து நல்லாவே இருக்கின்றது, இது சரியானது, நாட்டுக்கும் மக்களுக்கும் அறிவியல் பூர்வமாக இது ஒரு சரியான ப்ராப்ளம், இதை சால்வ் பண்ணி ஆகணும், அதனால இந்த ரிசர்ச்சுக்கு நாம ஃபண்ட் கொடுப்போம்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனை காப்பி அடிச்சு இங்க நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்கீங்க, செய்யுங்க. ஆனால் அதையும் சொல்லிவிட்டு நான் உனக்கு டாபிக் கொடுக்குறேன்னா, நான் ரிசர்ச் டாபிக்கை நான் கொடுப்பேன். யார் கொடுப்பா? UGC கொடுப்பாங்க. அங்கே மேலே இருக்கின்ற கட்டமைப்புகள், அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது டெல்லியிலே, அவர்கள் தான் இந்த டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக் தான் நீ ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றீங்களே. அப்போ இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனால இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கும், இந்த நாடும் இந்த மக்களும் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு எந்த ஆய்வையும் இந்த தேசத்தில் செய்ய முடியாது அல்லவா? எதுக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நீங்க ஸ்ட்ரக்சரை பிரிச்சிருக்கீங்க, ரிசர்ச் இன்டென்ஸ் யூனிவர்சிட்டி, டீச்சிங் இன்டென்ஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் செல்ஃப் அட்டானமஸ், செல்ஃப் தானாகவே அவர்களே கிராஜுவேஷன் அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். அவங்க பல்கலைக்கழகமாக ஆக முடியவில்லை என்றால், இப்பெல்லாம் காலேஜ் என்றால் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்கமாக இருந்து பல்கலைக்கழகம் தான் சான்றிதழை கொடுக்க முடியும், சர்டிபிகேட்ஸ், டிகிரி சர்டிபிகேட்ஸ். ஆனால் இப்ப என்ன சொல்றோம்? காலேஜ் கொடுக்கலாம்னு சொல்றோம். நல்ல வரவேற்பான ஒரு திட்டம் தான். ஆனால் இவர்களை நீங்கள் லார்ஜ் மல்டி டிசிப்ளினரி
இன்ஸ்டிடியூஷனாக இருக்க வேண்டும், 3000க்கும் குறையாம மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். பெரும்பாலான அரசு நடத்தும் கல்லூரிகள் அனைத்தும் 3000க்கும் கம்மியாக கிராமப்புறங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கிராமப்புறத்தில் இருக்கின்ற அரசு நடத்தும் கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் யூனிவர்சிட்டி ஆகணும், இல்லைன்னா செல்ஃப் கிராண்டிங் அவார்டிங் டிகிரி அவார்டிங் இன்ஸ்டிடியூஷனாக மாறணும்னு சொல்றீங்க, அட்டானமஸா. அதுவும் மல்டி டிசிப்ளினரியா இருக்கணும், பல பாடப்பிரிவுகளை கொண்டதாக இருக்க வேண்டும், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் எல்லாமும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். நல்லதுதான். யார் செய்கிறது? ஒரு காலத்துல இது முடியல, நாங்க கொண்டு வந்த திட்டம் இவர்களால் முடியவில்லை, இந்த கல்லூரியை மூடிவிடலாம் என்று கூறிவிடுவீர்களே. நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், பிலாந்திரோபிஸ்ட உள்ளக்குள்ள கொண்டு வர போறோம்னு சொல்றீங்க. எங்கேயாவது நீங்க செய்யறோம்னு சொல்லிருக்கீங்களா? இல்லவே இல்லையே. நீங்க செய்யுங்க, அரசு செய்யுங்க. 6% பணம் இருக்குன்னு சொல்றீங்களா? இதுக்கு ஜிடிபில இருந்து 6% போட போறோம்ன்றீங்க. கொண்டு வாங்க. இருக்கின்ற அனைத்து சிறு கல்லூரிகளை பெரு பல்கலைக்கழகங்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் மாற்றுங்கள். தரமான கல்வியை கிராமத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அதுதான் நாங்களும் கேட்கிறோம். ஆக இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்த போகின்றீர்கள்? இதை செயல்படுத்த முடியவில்லை என்று கூறி இந்த இந்த பள்ளி கல்வியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இப்போ பிரைவேட் எஜுகேஷன்ஸ், அந்த தனியார் பள்ளிகள் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? பள்ளி கல்விகள், பள்ளி கல்வி நிறுவனங்கள், அரசு நடத்தும் பள்ளி நிறுவனங்கள் அது சரியாக அதற்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாததனால் அவைகளெல்லாம் நடத்த முடியாமல் போய் அவைகளெல்லாம் மூடப்பட்டு இப்போ தனியார் பள்ளிகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதே நிலைதான். இப்படிப்பட்ட ஒரு திட்டம் சரியாக செயல்படுத்த முடியவில்லை என்றால் இங்கு இருக்கின்ற அரசு கல்லூரிகள் அனைத்தும் சிறு கல்லூரிகள் ஒரு காலப்போக்கத்துல 2030க்குள்ள வரணும்னு சொல்றாங்க, 2040க்குள்ள கண்டிப்பாக இதை முடிச்சிடணும்னு சொல்றாங்க. அப்ப 2040க்குள்ள இருக்கின்ற ஆயிரக்கணக்கான அரசு கல்லூரிகள், சிறு கல்லூரிகள் அனைத்தும் வீணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தனியார் கல்லூரிகளும் தனியார் பல்கலைக்கழகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. வொகேஷனல் எஜுகேஷன் சொல்றீங்க. வொகேஷனல் எஜுகேஷன் 3வது வயதிலிருந்து, 3 வயசுல அந்த குழந்தை பருவ பள்ளிக்கு போகும் பொழுது அதுல இருந்து PhD வரைக்கும் இருக்கணும்ன்றீங்க. ஐயா அவர்கள் நல்ல அருமையா சொன்னாங்க, திரு ராம் அவர்கள். Vocational education, it is going to destroy the mainstream core educational process. நீங்க எல்லாம் படிங்க, எல்லாம் இந்த வொகேஷன்லாம் நல்லா கத்துக்குங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல குலக்கல்வியாக மாறும் என்று நிறைய விமர்சனங்கள் வருகிறதே. காரணம், இந்த வொகேஷன், எந்த வொகேஷனை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றீர்கள்? என்ன ஸ்கில், என்ன திறனை இவர்களுக்கு? ஒரு கிராமத்துல ஒரு கல்லூரி இருக்கு, என்ன திறனை கொடுப்பீங்க? அந்த கிராமத்தில் இருக்கின்ற மாணவனுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்ப்பீர்களா? அந்த ஸ்கில்லை கொடுப்பீர்களா? இல்லை அங்க இருக்கின்ற அவர்கள் சந்திக்கும் அங்கே புழக்கத்தில் இருக்கின்ற அந்த ஸ்கில்ஸ், அவர்கள் காலங்காலமாக பாரம்பரியமாக குடும்ப ரீதியாக செய்து வந்தார்களே, அந்த திறனைத்தான் அவர்களுக்கு கல்வியாக கொடுக்க போகின்றீர்களா? Vocational, the best vocational education என்பது இன்டர் ஜெனரேஷனல் ஆக்குபேஷனல் மொபிலிட்டியை கொடுக்கணும். நான் இது வரைக்கும் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் அடுத்தது கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கணும். அதுதான் இன்டர் ஜெனரேஷனல் ஆக்குபேஷனல் மொபிலிட்டி. ஒரு வார்த்தை கூட இது இல்லையே உங்களுடைய எஜுகேஷன் பாலிசியில, கொள்கையில, திட்டத்துல. அந்த கல்வியை கொடுப்பதற்கு யார் அங்க இருக்காங்க? அதை முதல்ல சொல்லுங்க. எப்படி அவங்க எல்லாம் கொண்டு வர போறீங்க? அப்ப பாரம்பரியமாக என்னென்ன தொழிலை அவர்கள் செய்து வந்தார்களோ அதே தொழிலில் தான் அங்கங்கு கல்விகள், இந்த கல்வி நிலையங்கள் கல்வி கொடுக்கும். அப்படி என்றால் குலக்கல்வியாக மாறிவிடும் அல்லவா? ஆக குலக்கல்வியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அனைத்து தொழிலையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு, மாணவர்களுக்கு, அனைத்து பிரிவினருக்கும் இருக்க வேண்டும். அதை கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. அதுதான் இன்டர் ஜெனரேஷனல் ஆக்குபேஷனல் மொபிலிட்டி. ஒரு தொழிலிலிருந்து அந்த மாணவன் தன்னுடைய திறனும் தன்னுடைய அறிவுக்கும் ஏற்ப
பல தொழில்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி கொடுக்க முடியுமா உங்களால்? அதில் இல்லையே, உங்களுடைய திட்டத்தில் அது இல்லை. நீங்க ஜிஇசி என்று அந்த மேல்மட்டத்து, அதாவது ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லி போடுறீங்க டெல்லியில. ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், அவங்கதான் பாடத்திட்டம், கல்வி திட்டம், மார்க் கிரேட் ஷீட் கூட இதுதான், இப்படிதான் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ல இருக்கும்னு இந்தியா முழுக்க கொண்டு வர போறோம்னு கூட போட்டிருக்கீங்க. ஆக இது என்ன செய்யும்? நீங்க சொல்றீங்க உங்க பையனை படிக்க போற, இப்ப புதுசா வர பையனை நான் படிக்க வைக்க போறேன், அவன் சொந்த திறனை வெளிக்கொண்டு வர போகின்றேன், அவன் இன்குயரி பேஸ்டு லேர்னிங், ஆய்வுபூர்வமாக அவன் படிக்க போகின்றான், கிரிட்டிக்கல் லேர்னிங்காக இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங், அவனுடைய உய்ய சிந்தனையை வெளிக்கொண்டு வரும் படிப்பாக இருக்குன்னு சொல்றீங்களே. நீங்கள் இதை செய்து சொல்லிக்கொண்டு டெல்லியில உட்கார்ந்துட்டு கல்வி திட்டத்தை போட்டால் இது யாருங்க செய்யறது? கல்வி என்பது திட்டத்தினால் வருவது கிடையாது. பேடகாஜி, தி லேர்னிங் பேடகாஜி, சரியான கற்றல் முறை, பயிற்றுவிக்கும் முறை அந்த தளத்திலே பள்ளியிலே மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையிலே நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அது நடவடிக்கை. இது டெல்லியிலிருந்து கூறும் நடவடிக்கை அல்ல. கிரிட்டிக்கல் திங்கிங் யார் போற்றுவது, யார் ஃபெசிலிட்டேட் செய்வது? ஆசிரியர் செய்யணும். கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு மாணவனின் சிந்தனையை தூண்டும் அளவிற்கு அவருடைய அந்த பேடகாஜி இருக்கணும், அதற்கு உண்டான அந்த பயிற்றுவிக்கும் முறை இருக்கணும், அது ஆசிரியர்ல செய்யணும். நீங்க சொல்றீங்க அட்டானமி இல்ல, அதுதானே சொல்லிருக்கீங்க உங்களுடைய ப்ராப்ளத்துல. அட்டானமி இல்லை, ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் நீங்க சொல்லிவிட்டு, ஆனா நான் எல்லா சுதந்திரத்தையும் வெட்டுறதுக்கு டெல்லியில உட்காந்துக்கிட்டு நான் அங்க உட்காந்து பாடத்திட்டத்தை வகுப்பேன்னு சொன்னீங்கன்னா இது என்ன? இது தி கான்ட்ராஸ்ட், a conflict, you are conflicting yourself. இப்ப இதை தாண்டி நீங்க ஆசிரியர்களுக்கு வரீங்க. ஆசிரியர்களுக்கு வரும்போது என்ன சொல்றீங்க? டென்யூர் ட்ராக் சிஸ்டம்னு சொல்ல போறீங்க. இந்த பேராசிரியர்கள்லாம் இதுல நிறைய கேட்டுட்டு இருப்பீங்க. டென்யூர் ட்ராக் சிஸ்டம்னா அமெரிக்கால இருந்திருக்கு, இந்த சிஸ்டம் எனக்கு தெரியும். இந்த டென்யூர் ட்ராக் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வந்ததுதான் பிரச்சனை அங்க அமெரிக்காவில். ஒரு ஆசிரியரை ப்ரொபேஷன் பீரியட்ல வச்சு அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல இருந்து ஒரு டேர்ம் வச்சிருப்பாங்க, ஒரு டென்யூர் இருக்கும். அந்த டென்யூர்ல இவர் டிராவல் பண்ணணும் அந்த பீரியட். அதுல இவருடைய வெளிப்பாட்டை காட்டணும், இவருடைய ஆக்கப்பூர்வமான ஒரு பாடத்திட்டத்தில் அவருடைய ஆக்கமும் ஊக்கமும், அவருடைய ஆய்வினுடைய ரிசர்ச்சினுடைய அவுட்கம், இதெல்லாம் அவர் காட்டணும். இதையெல்லாம் காட்டின பிறகு அதை இவங்க ஒரு கமிட்டி அசஸ் பண்ணுவாங்க. இதை அசஸ் பண்ணி கடைசியில இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா, அது ப்ரொமோஷன் இல்லை, இவரை பர்மனன்ட் ஆக்குறதா இல்லையான்னு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க நடக்குமா இது? அமெரிக்காவிலே இல்லையா? அங்க சாதிய முறைகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஆனால் அந்த தேசத்திலே இது தோல்வி என்று பல, நீங்க போங்க யூனிவர்சிட்டி அகாடமி நியூஸ் போய் பாருங்க, மேகசின்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. பல அதாவது அமெரிக்காவிலே இருக்கின்ற உயர்கல்வி நிறுவனங்களிலே பேராசிரியர் சமூகம் பெருமளவு பாதிக்கப்பட்டு இருப்பது இந்த டென்யூர் ட்ராக் சிஸ்டம். இந்த டென்யூர் ட்ராக் சிஸ்டம் இருக்கவே கூடாதுன்னு அமெரிக்காவில் குரல் வலுத்து வருகிறது. தவறானது இது. நானும் அந்த டென்யூர் ட்ராக்ல தான் பேராசிரியரா வந்தேன். எவ்வளவு கஷ்டங்கள் என்று எனக்கு தெரியும். இங்க இந்த ஜாதிக்காரனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, அந்த ஜாதிக்காரனை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது, பணக்காரனை பார்த்தா ஏழைக்கு பிடிக்காது, ஏழைக்கு பார்த்தா பணக்காரனை பிடிக்காது, இந்த மதத்துக்காரனை பார்த்தா இவருக்கு பிடிக்காது, இந்த மதத்தை பார்த்தா அந்த மதத்துக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு டர்புலன்ட் சிச்சுவேஷன் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த தேசத்தில். இதுல வந்து எந்த கமிட்டி எங்க உட்கார்ந்து யாருக்கு டென்யூர் போட்டு யாருக்கு பர்மனன்சி கொடுப்பாங்க? புரிஞ்சு செய்யறீங்களா நீங்க? பேராசிரியரை எடை போடுவது ஏதோ இந்த ரேங்கிங் ஏஜென்சிஸ் வந்து ஏதோ ஒரு 4-5 பேர் பணம் வாங்குற ரேங்கிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு. அவங்கதான் ரேங்க் போடுறாங்க உலகத்துல. அவங்க போடுறது ஒரு பேராசிரியர் எவ்வளவு ஆர்டிக்கல் எழுதுறாரு, பேப்பர் எழுதுறாரு, எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் வந்து அவருடைய கல்வி திட்டத்துல கொண்டு வந்திருக்காரு, அந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு அவுட்கம், அந்த எஜுகேஷனல் அவுட்கம் கொண்டு வந்திருக்கு, ஆய்வுபூர்வமான ஆராய்ச்சி அவுட்கம்ஸ் நிறைய எவ்வளவு கொண்டு வந்திருக்கு, இதை வச்சு அவங்க ரேங்க் போடுறாங்க. எங்காவது ஒரு ரேங்க் வந்து சொல்லுங்க உலக அளவுல, ஏதாவது ஒரு ரேங்க் அந்த சோசியல் இம்பாக்ட் இந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி இருக்கு, அதுக்கு நான் ரேங்க் போட்டிருக்கேன்னு எங்க சொல்லியிருக்காங்க? எங்க இருக்குங்க? கல்வி என்பது என்ன? இட் இஸ் a சோசியல் ஃபங்க்ஷன். அது ஒரு சமூக நடவடிக்கை, அது சமுதாயத்திற்கானது.
அது சமுதாயத்தை செம்மைப்படுத்துவது, தனி மனிதனை செம்மைப்படுத்துவது, நாகரிகத்தை உருவாக்குவது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி திட்டம் தேவை. நீங்க அதை விட்டுட்டு நீங்க எங்கெங்கயோ யார் யாரோ எந்தெந்த நாட்டிலயோ ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற பெஸ்ட் பிராக்டிசஸ், ரேங்க் போடுறான், இதை வச்சு போடுறான், அதை வச்சு போடுறான், அந்த திட்டத்தை இங்க கொண்டாந்து போடுறீங்க. நீங்க அசஸ் பண்ணுங்க பேராசிரியரை, அவருடைய அறிவு, இவருடைய தாக்கம், இவர் நடத்திய பாடம், அந்த மாணவனுடைய தாக்கம் அந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும்னு இருக்கணும் இல்லையா? அல்லது இவர் செய்கின்ற ஆய்வுகள் சமூக தாக்கம் எவ்வளவு இருந்திருக்குன்னு இருக்கணும். ஏனென்றால் கல்வி என்பது சமூக நடவடிக்கை. அது யாரோ 4 கம்பெனிகளுக்காக நடத்தப்படுகின்ற விஷயம் இல்லை. நான் துணைவேந்தராக தான் இருக்கின்றேன். முன்பு கூட இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்திருக்கிறேன் இந்தியாவில. உலகமெங்கும் பணியாற்றி இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் கூறுகின்றேன், கல்வி என்பது முற்றிலும் முற்றிலும் தவறாகவே நடத்தப்பட்டு வருகிறது இந்திய தேசத்தில். ஆக ஒரு கல்வியை அணுகுவது ஒரு தேசத்தில் இருக்கின்ற கூறுகளை, அனைத்து கூறுகளையும் அளந்து எடை போட்டு அந்த கூறுகளை எப்படி கையாள்வது, அந்த கூறுகள் மூலமாக எப்படி தேசத்தையும் இந்த நாட்டில் உள்ள மக்களை, அந்த வாழ்வியலையும் வாழ்வாதாரத்தையும் அறிவையும் எப்படி வளர்ப்பது என்பதுதானே கல்வி செய்ய முடியும். அதை செய்ய முடியாத கல்வி இது ஏட்டிச் சுரைக்காய். இது ஏட்டிச் சுரைக்காய் இருந்தால் கூட பரவாயில்லை, இது என்னை மீண்டும் மீண்டும் கீழே மக்களை தள்ளிவிடும். ஒரு நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, நிறைய தொழில் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, பொறியியல் கல்லூரி நிறுவனங்கள். 4 கம்பெனிகளுக்கு தேவையான, அவர்களுக்கு தேவையான திறன் என்னவோ அதுதான் பாடத்திட்டமாக 5000 6000 கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கிறது, பொறியியல் கல்லூரிகள். அவர்கள் அனைத்தும் இந்த 4 கம்பெனிக்காக தான் நடத்திட்டு இருக்காங்க. அது கல்வியா? எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் இன்னும் கரிக்குலத்துல வரும். அந்த அவுட்கம் யாரு நிர்ணயம் செய்வது? சமுதாயம் நிர்ணயம் செய்யணும். ஏனென்றால் சமூக தேவைகள், அங்க தண்ணி இல்ல, அங்க ஒரு குடிநீர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், வாழ்வாதாரம், அடிப்படை வசதிகள், இது போன்று நிறைய இருக்கின்றது பொறியியல் துறை செய்ய வேண்டியது. அதை நோக்கி இந்த கல்வி நிறுவனமும் கல்வி பாடத்திட்டங்களும் கல்வி திட்டங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே சமூக தேவைகள், இந்த நாட்டினுடைய தேவைகள் இந்த படிப்பின் மூலமாக இது தீர்த்து வைக்கப்படும். ஆக அப்படி இல்லை எனும் பொழுது 4 கார்ப்பரேட் நிறுவனங்கள், இதுதான் இந்த நியோ லிபரல் மார்க்கெட் போர்சஸ், இந்த தாராள சந்தைகள் இருக்கின்றதே, பொருளாதார சந்தைகள், இந்த சந்தைகள் கூறுகிறது இதுதான் கல்வியினுடைய இலக்கு, இதுதான் கல்வியினுடைய அந்த நோக்கமாக இருக்க வேண்டும் நீங்கள் வழங்கும் பாடப்பிரிவிலை என்று. அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு 4-5 நிறுவனங்களுக்காக. இது சரியா? இது சமூக தேவையை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு கல்வியும் இந்தியாவிலே இல்லையே. சோசியல், அந்த ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டின்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? இன்க்ளூசிவிட்டினா என்ன? எல்லாரையும் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல சேர்த்துட்டா இன்க்ளூசிவிட்டியா? நோ. 26% இருக்காங்க உயர்கல்வியில, இப்போ 50% ஆக்க போறோம். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 100% மாணவர்களையும் உயர்கல்வியில படிக்க வச்சிருவோம். அது இன்க்ளூசிவிட்டியா? இல்லை, அது இன்க்ளூசிவிட்டி அல்ல. இந்த சமூக கூறுகள், சமூக பிரிவுகள், சமுதாயத்தின் அங்கங்கள் அனைத்தினுடைய கேள்விகளும், அனைவருடைய எதிர்பார்ப்புகளும், அனைவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும் கல்விதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நான் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டேன்னா நான் கல்வி அடைஞ்சிட்டேனா? அல்லது என் சமுதாயமோ அல்லது என் இந்தியாவோ இதனால வளம் பெற்று விட போகின்றதா? இல்லை. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. கல்விக் கொள்கை அதோடு நிறுத்திக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாட பொருண்மைகள் இருக்கின்றதே, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பாட பொருண்மைகள், சிலபஸ் போடுறீங்க, அதில் நடத்தப்படும் அந்த கண்டென்ட் இருக்குது, அது என் தேவையை பூர்த்தி செய்கிறதா? இதுதான் கேள்வி. சமூக தேவைகள், சோஷியோ அந்த சொசைட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ், நேஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ், ரீஜனல் ரிக்வயர்மெண்ட்ஸ், இவை அனைத்தும் all should be translated into subject matters of instruction.
இவைகளெல்லாம் பாட பொருண்மைகளாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் சரியான கல்வி தத்துவம். இதைத்தான் நான் கூறுகிறேன் சொசைட்டி ட்ரிவன் எஜுகேஷன் என்று கூறுகிறேன். உங்களால் செய்ய முடியுமா? இது உங்களுக்கு மனம் இருக்கிறதா? அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஓங்கும், அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரம் ஓங்கும். ஏனென்றால் இங்கு அறிவு என்பது சமூக தேவைகளை பின்பற்றியது. இப்போ நீங்க காண்ட் என்ன சொல்றாரு? தனி மனிதனுடைய அறிவு என்பது தன் சுய புலன்களை, சென்சிபிலிட்டி, இவைகளை தாண்டி அவன் சிந்தித்து ஒரு அறிவை அந்த எடுத்துக்கொள்கின்றான், ஒரு கன்செப்டுவலைஸ் செய்கின்றானே, அதுதான் அறிவு என்று அவர் கூறுகிறார். அது தனி மனிதனுக்குள் அடங்கி வருகிறது என்று கூறுகிறார். அந்த அறிவை நாம் சிந்திக்கக்கூடிய நிலையில் நம் கல்வி பாடத்திட்டம் இருக்கிறதா? இல்லை. ஹெகல் கூறுகிறார், பகுத்தறிவு என்பது ஒரு தனி மனிதனுக்குள் இல்லை. அவர் காண்டில் இருந்து அவர் வேறுபடுகிறார். அவர் என்ன சொல்றார்? தனி மனிதனுக்குள் இல்லை அந்த பகுத்தறிவு. பகுத்தறிவு அந்த மனிதன் சார்ந்திருக்கும் சூழ்நிலைகளையும் அந்த மனிதன் சார்ந்திருக்கும் சமூக கட்டமைப்பிலும், சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்று கூறுகிறார். அந்த சமூக கட்டமைப்பில் இருக்கிறது தனி மனிதனுடைய பகுத்தறிவு என்று. இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்பு என்ன? உங்களுக்கு தெரிந்தது தானே. இந்த கல்வி திட்டத்தை வகுக்கின்றீர்களே, உங்களுக்கு தெரியும் அல்லவா? 4 வகையான வர்ணங்கள், 6000 வகையான சாதிகள், படிப்படியான சாதி அமைப்புகள். இந்த சாதிய சமூக அமைப்புகளுக்கு இணங்க உங்களுடைய கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குமே என்றால் அது பகுத்தறிவினை உருவாக்கியிருக்கும். அந்த பகுத்தறிவினை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கல்வி, பகுத்தறிவு, அது சமூக கட்டமைப்பினை சார்ந்திருக்கிறது. அது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை சார்ந்திருக்கிறது. என்னுடைய அறிவு என்பது நான் எதனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றதோ அதை சார்ந்திருக்கிறது என்னுடைய பகுத்தறிவு என்பதுதான் ஹெகலினுடைய தத்துவம். அதை எடுத்துக்கொண்டுதான் ஜான் தூவே கூறுகிறார், எந்த ஒரு கல்வி வெற்றி பெற வேண்டும் என்றால், கல்வி தன்னுடைய இலக்கினை அடைய வேண்டும் என்றால், அவர் கூறுகிறார், சமூக கட்டமைப்பு சமத்துவமானதாகவும் டெமோக்ராட்டிக்காகவும் இருக்க வேண்டும், ஜனநாயக பூர்வமாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஜனநாயக பூர்வமாக இந்திய சமூக கட்டமைப்பு ஜனநாயக பூர்வமாக இருக்கிறதா? அவர் கூறி 100 வருடம் ஆகிவிட்டது. 100 வருடங்கள் கழித்து நீங்கள் இப்பொழுது கல்வி திட்டம் போடுகிறீர்கள். யாரை மறைத்து விட்டு போடுகிறீர்கள்? இந்தியாவினுடைய சமூக கூறுகளை கணக்கில் எடுக்காமல் நீங்கள் எடுக்கும் எந்த கல்வி திட்டமும் இந்தியாவிற்கு தேவையற்றதுதான். அது யாருக்கோ ஆனது, இந்திய மக்களுக்கானது அல்ல. நான் யாரையும் ஒதுக்கிவிட்டு பேசவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்காக மட்டுமல்ல, சிறுபான்மையினர் மட்டும் கிடையாது. இந்த தேசத்தில் கோலோச்சி இருக்கும் உயர்தட்டு மக்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகளும் இந்த தேசத்தில் அடிமைகளே. காரணம், அவர்களும் தரமான கல்வியை எட்டாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். காரணம், அப்படிப்பட்ட பிற்போக்கான கல்வி திட்டம் இந்த தேசத்தினுடைய கல்வி திட்டம். ஆக அறிவு என்பது தனி மனிதனுடைய சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு சமூக கட்டமைப்பினை சார்ந்தது. ஆதலால் தான் சமூக கட்டமைப்பு சமத்துவமானதாகவும் டெமோக்ராட்டிக் ஜனநாயக பூர்வமாகவும் இருந்தால் மட்டுமே அங்கு கல்வி வெற்றி பெறும் என்று கூறும் பொழுது அதற்கு உண்டான தீர்வை இந்த கல்விக் கொள்கை வைத்திருக்கிறதா? மேதகு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடன் நான் விவாதிக்க தயாராக இருக்கின்றேன். நேரடியாக பகிரங்கமாக விளக்க தயாராக இருக்கின்றேன். இல்லை என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. அப்படிப்பட்ட கல்வி எப்படி உய்ய சிந்தனையை, கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி கொடுக்கும்? உய்ய சிந்தனை, அதுதான் ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அவனுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கக்கூடியது உய்ய சிந்தனை. அதை கொடுக்கக்கூடிய பேடகாஜி, அதை கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம், இது டெல்லியிலிருந்து நடத்த முடியாது. இது கல்வி கூடம் செய்ய வேண்டியது, இது பல்கலைக்கழகம் செய்ய வேண்டியது. என்ன செய்திருக்கின்றோம் நாம்? இதையெல்லாம் பேசுகிறார்கள். எதிர்க்கின்றவர்கள் ஆதாரபூர்வமாக பேசவில்லை, அறிவுபூர்வமாக பேசவில்லை. நான் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன் என்றால் எந்த அறிவாளியுடனும் இந்த தேசத்தில் விவாதிக்க, இந்த தலைப்பில் விவாதிக்க தயாராக இருக்கின்றேன். பிளீஸ், நான் யாருக்கும் எதற்கும் எதிரானவன் அல்ல. ஆனால் இந்த கல்விக்காக வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றோம் எங்களை போன்றவர்கள்.
ஏனென்றால் இது ஒன்றே இந்த தேச மக்களுடைய சொத்து. இதையும் பறிக்காதீர்கள். சரியான கல்வி திட்டம் வர வேண்டும். பிரைவேட் எஜுகேஷன் கூறுகிறீர்கள், நிறைய வர வேண்டும் என்று கூறுகிறீர்கள். லார்ஜ் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன், அந்த யூனிவர்சிட்டிஸ் நிறைய வர வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அதுல ஒரே ஒன்று சொல்றீங்க, நான் கமர்ஷியலைசேஷன், வியாபார நோக்கு கல்வியில் இருக்கக்கூடாது என்று கூறுகிறீர்கள். ஓகே, இதை கூறிவிட்டு கடைசியில் என்ன சொல்கின்றீர்கள்? தனியார் கல்வியிலே தனியார்கள் இண்டிபெண்டாக, தனியாக அவர்களே சொந்தமாக இந்த கல்வி கட்டணத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறீர்களே. Are you not conflicting? Are you not conflicting? Where is social justice then? Tell me. Where is social justice? தனியார் உருவாக்கலாம்னு சொல்றீங்க, தனியார் சேரிட்டபிள்னு நீங்க சொல்றீங்க, அவர் philanthropic வருவாருன்னு சொல்றீங்க. அது உலகம் பார்த்து கொள்ளும். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். ஆனால் கல்வி கட்டணத்தை அவர்களே வசூலித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறீர்களே கல்வி திட்டத்திலே. இது கமர்ஷியலைசேஷன் இல்லவா? பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையை நான் கூறுகிறேன். இந்திய அரசு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக சபையிலே அங்கமாக இந்த உயர்கல்வியை நம் வருந்தி இந்தியாவிற்கு அழைத்திருக்கிறது. அதில் கையொப்பமிட்டு இருக்கிறது இந்திய அரசு. அதனுடைய முதல் வரியே அந்த அக்ரிமெண்ட், காட்ஸ் ஒப்பந்தம் என்று கூறுகிறார்களே, அதில் முதல் வரியே தனியார் கல்வி நிறுவனங்கள் அவர்களே வசூலித்துக் கொள்ளலாம் கட்டணத்தினை. அதை அரசு ரெகுலேட் பண்ணக்கூடாது, அதை இயக்கக்கூடாது. அதான போட்டிருக்கீங்க. இத போட்டுட்டு எல்லாருக்கும் அக்சசிபிலிட்டி எப்படி கொடுப்பீங்க? இத ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டீங்க? லேக் ஆஃப் அக்சசிபிலிட்டின்னு சொல்லிட்டீங்க. நுழைய முடியாமல், பலதரப்பட்ட மாணவர்கள் நுழைய முடியாமல் இருக்கிறார்கள் என்று கூறினீர்கள். கடைசியில எங்க போய் கை வச்சிருக்கீங்க? 70% உயர்கல்வி தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. இன்னும் எஞ்சி இருக்கின்ற 30% அரசு பள்ளி, அரசு கல்லூரிகளும் அரசு பல்கலைக்கழகங்களும் தனியார் மயமாக்கப்பட போகிறது எதிர்காலத்திலே. 100% வந்துவிடும். ஆக அவரவர்கள் வசூலித்துக் கொள்ளலாம். இது காட் ஒப்பந்தத்தில் நீங்கள் போட்ட கையெழுத்து. அதை எடுத்து விட்டு வாருங்கள். இங்கே உங்களுடன் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காகத்தான் கல்விக் கொள்கை போடுகிறீர்கள் என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். மேம்போக்காக நாங்கள் பேசவில்லை, அனைத்து ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறோம். கல்வி என்பது சமூகத்தை சார்ந்தது. இன்று கல்வி என்பது தாராள பொருளாதாரவாதிகள் கையில் இருக்கிறது. 4 கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உலக வர்த்தக சபையிலே அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதை மீட்டெடுத்து சமூகத்தின் சென்டர் ஸ்டேஜ், சமுதாயத்தின் மத்தியிலே உட்கார வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்விதான், அப்படிப்பட்ட கல்விக் கொள்கைதான் இந்தியாவிற்கு தேவை. அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்க இன்க்ளூசிவிட்டி, ஈக்விட்டி நீங்க எல்லாமே பண்ணிக்கங்க. இதுவெல்லாம் ஒன்று மட்டும் சரியாக இருந்து விட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். ஒன்றே ஒன்றை கடைசியாக நான் கூறுகிறேன். அதாவது பாட பொருண்மைகள், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் தான் இருக்கிறது இந்தியாவுடைய அறிவு. இதில் அறிவு எது? நீங்க சொல்றீங்க இந்திய பெருமை, இந்திய பாரம்பரியம், இந்தியன் பிரைட், இந்தியன் எத்தோஸ், இந்திய நெறிமுறைகள், இவை அனைத்தும் யாருடையது? 64 கலைகளில் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். நீங்கள் நிறைய கோட் செய்யறீங்க, நிறைய சொல்றீங்க. இந்தந்த இலக்கியங்கள் இருக்கிறது என்று கூறுகிறீர்களே, அது இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய இலக்கியமா? இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்கும் இது இலக்கியங்களா, வாழ்வியல் ஆதாரங்களா, ஆர்ட், அந்த கலைகளா? இந்த நாட்டு மக்களுடைய அனைத்து கலைகளையும் உங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவீர்களா?
எதை இந்தியன் பிரைட் என்று கூறுகிறீர்கள்? India, the total transformation of India னு சொல்றீங்க. The education system should be based on the Indian ethos to transform the whole India னு சொல்றீங்க. அப்போ எங்க சொல்றீங்க? இந்தியன் எத்தோஸ் சொல்றீங்க. இந்தியன் எத்தோஸ் யாருது? 90% மக்களுடையதா அல்லது மேலே 10% மக்களுடையதா? இந்தியன் எத்தோஸ் அனைத்து கலைகள், அனைத்து பாரம்பரியங்கள், அனைத்து பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று மட்டுமே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இன்க்ளூசிவிட்டி. எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய சமூக தேவைகள், இந்த நாட்டினுடைய சமூக தேவைகள், இந்த மண்ணினுடைய சமூக தேவைகள் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு ஏதோ ஒரு தேவைகளை எடுத்துக்கொண்டு அந்த தேவைகளுக்காக இதுதான் இந்தியன் பிரைட் என்று அனைத்து மக்கள் மீதும் திணிக்கும் கல்வி என்பது கல்வி கிடையாது. அது மேலும் மேலும் அனைத்து பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதை தொலைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி இந்த கல்விக் கொள்கையிலே இல்லை என்பதுதான் நாம் வைக்க வேண்டிய வாதம். நாம் யாருக்கும் எதிரி அல்ல. இந்த கல்விக் கொள்கையை வகுப்பவர்கள், இந்த கல்விக் கொள்கையை வகுத்திருப்பவர்கள் இவர்கள் மீண்டும் இந்த கொள்கையை சரிபார்த்து இது அனைத்து இந்திய மக்களுக்காகவும் கல்வியினுடைய தாத்பரியம், கல்வியினுடைய தத்துவம், கல்வியினுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் அது சமூகத்திற்கானது, சமூக தேவைக்கானது, சமூக வளர்ச்சிக்கானது. அதற்கான கல்வி திட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அதற்கான ஒரு கொள்கை வகுக்கப்பட வேண்டும். அந்த கொள்கையை கூட அந்தந்த மாநிலங்களே வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். அதற்கு தேசியம் தேவையில்லை, தேசியவாதம் தேவையில்லை, தேசிய அரசு தேவையில்லை. தேசிய அரசு பாதையை காட்டினால் போதும். அதில் நாம் நடந்து கொள்வோம். நமக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியும். இதையெல்லாம் உணர்ந்து இந்த கல்விக் கொள்கையை முழுவதுமாக அனைவரும் நாம் மேலும் மேலும் ஆய்வு செய்து அதற்கு மேலும் இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் தேவையான கல்விக் கொள்கையை நாம் பெற்றுத் தருவதில் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஏற்பாட்டினை செய்த அனைத்து அமைப்பினருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடன் சேர்ந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தினை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.